Hi friends, welcome back to Media Talks. நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக பல்லவி அண்ட் கண்ணனோட மேரேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. இனிமேல் தான் பல்லவியோட ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் முக்கியமான விஷயம், இந்த பல்லவியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு அஜய்க்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா பார்வதி அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க மெயின் ரீசனாக வச்சு அந்த மொத்த குடும்பத்தையும் வந்து பழி வாங்க போகிறாங்க. ரெண்டு ரீசன், ஒன்று வந்து பார்வதி ரீசன், இன்னொன்று வந்து அஜய் வந்து எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பழைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்கமிங்கில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கறது அப்படிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இன்றைக்கி எபிசோடில் அஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. பட் அஜய்க்கு விழுந்த அடியா ஐயோ பாஞ்சு அடிக்கிறார் அஜயோட அப்பா. பார்க்கும்போதே வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அந்த லெவலில் கோவம். ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல பல்லவி இடத்துல இருந்து யோசிக்கும் போது ஒரு பொண்ணு அது ஒரு கஷ்டம் தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தான் அந்த வீட்டு மேலே பிடிக்காம இருந்தாலும் அஜய் லவ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அஜய் போனதுனால அதுக்கு பிடிக்கவே பிடிக்காத கணவனோட வந்து வாழ்க்கை அமைதி. இது அவங்களே இவங்க பார்வதி ஒரு பக்கம் தேடி கொடுத்தாலும் கடைசியாக வந்து இந்த வீட்டை பழி வாங்குறதுக்காக நம்ம பல்லவியும் அக்செப்ட் பண்ணி வந்து உள்ளே வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் உடையுது, நம்ம ப்ரொமோலையுமே பார்த்துருப்போம். இதே மாதிரியே வந்து குடும்பம் சுக்குனராக உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தானே உடஞ்சதுன்னா குடும்பம் உடையில அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் விடுவாங்க. ஸோ குடும்பம் கூட சீக்கிரம் வந்து உடைய தான் போகுது. போக போக நீங்கள் பார்க்க தான் செய்யப்படுறீங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்குன்னு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு மட்டும் ஒரு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் போக போக கொடுக்குறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோவும் அவங்களோட அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தரத்தோட பசங்க, செகண்ட் தரத்தோட பசங்க தான் மற்ற எல்லாருமே போல். ஸோ இது வந்து நமக்கு இன்னைக்கு எபிசோடில் நினைக்கிறேன். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பெரியம்மான்னு சொல்லி ஃபோட்டோலாம் காமிப்பாங்க. நம்ம அர்ஜுனோட அம்மா வேறு யாரும் இல்லை, நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, பாரதி கண்ணம்மா ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இவங்களோட அம்மாவாக வந்து இருந்திருக்காங்க. ஃபோட்டோவில் வந்து அவங்களோட ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அஜய் அம்மாவோட அம்மா வரும்போது தெரிஞ்சிருச்சு அர்ஜுன் வந்து இவங்களோட பசங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னவா இருக்கும் நம்ம கெஸ் பண்ணோம், அதுக்கான இதுவுமே வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனிவேஸ் என்ன நடக்க போகுது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்வதி ரொம்ப நல்லவங்களாக காமிக்க போகிறாங்க. அவங்கள எதிர்த்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பல்லவி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி சொல்லி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.